ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உல்ட்ராஸ். நீங்கள் என்ன வந்து எப்படியாச்சும் சீக்கிரம் போயிடணும். நம்ம அடிச்சு பிடிச்சி கிரைண்ட் அடிச்சு எப்படியோ C2ஓட லாஸ்ட் ஐலாண்டு முந்தின ஐலாண்ட் வந்தோம். என்னன்னா 1.45 XP காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரப்போகிற அப்டேட்டுக்காக வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ +44% XP கிடைக்கும், 15% XP டபுள் ஆகும் போட்டுருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே 45% டபுள் XP எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்படியே 2 times XP இல்லை 3 times எடுத்துக்கலாம். 3 times XP எடுத்தோம்னா அங்கமாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம பொறுமையாக கிரைண்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டில் 5 more levels. லாஸ்ட் ஐலாண்ட் ஆஃப் செகண்ட் ஷிப் போயிடுவோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு ரொம்ப ஜாமாக கொஞ்சம் பொறுத்து காசு தான் 9 ஸ்டாட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், சீக்கிரம் போட்டாச்சு. ஸ்னோ லூக்கர்ஸ் அப்புறம் நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அப்புறம் நம்மளுக்கு வந்து 2 times மேஸ்ட்ரி இருக்கும். அது யார் கிஃப்ட் பண்ண, அது எப்படி கிடச்சிதுன்னா ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார். என்ன எப்படி யாருமே இருந்தாலும் பார்க்குறீங்களா? ஸோ நம்ம ஃப்ரெண்டு DK கேமிங் தான் நம்மளுக்கு 2 times மேட்ச் கிஃப்ட் பண்ணார். அவள் சேனல் மறக்காமல் எல்லோரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 times மேட்ச் வச்சு மேட்ச் சும்மா மரணமாக தான் ஏற்றுறோம். இது ஃபைனல் கொஸ்டாக இதுலேயே 3 லெவல் இருக்குன்னா நல்லாயிருக்கும். சர்ச்சி போகும்போது நிறையா ஃப்ராக்மெண்ட் தேவைப்படும். எப்படி 24 1 more quest. இந்த ஐஸ் ஆம்புலன்ஸ் ஸ்பான் ஆகிட்டானா? சரி இவன் என்ன பண்ண, சரி இவன் இருந்தால் கூட இவனை வச்சு ஒரு கிரைண்டிங்கை போட்டு கடைசி இதுக்கு அப்புறம் நம்ம க்ரூவில் பார்த்தீங்கன்னா DK கேமிங் தான் வந்து தச்சு போயிருக்காரு. அப்போ நம்மளும் போக போகிறோம். ஸோ எல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நேரம் வரும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்மளால் ஒரு லைவ் போட முடியும். அதுவும் பிளாக் ஃப்ரூட்ஸில் இப்போ வந்து ஃபைனல் கிரைண்டரா. அப்புறம் என் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா புத்தா ஸ்டாட்ஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் என்கிட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்குது. எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பெஸ்ட்டு ஃபார் PvP கிரேசியஸ்ட் அவைக்கனிங் எல்லாம் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். சரியா? நம்ம அதுக்குள்ளே வந்து புத்தா கிழிச்சு போடும். சரி எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஏன் எல்லாம் பார்த்துட்டீங்க? சரி இப்போ நான் வந்து புத்தா கிழிச்சை யூஸ் பண்ணி எதுக்குடா அப்சர்வேஷன் ஹாலில் புச்சுக் 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 கைஸ், நான் கூட இது மொபைலில் இந்த புத்தா கிளிச் பண்ண முடியாதுன்னு நினச்சி தான் வருத்தப்பட்டேன். ஆனால் பார்த்தா ஷிஃப்ட் லாக் எடுக்கணும்னா இப்போ எனக்கு தெரியுது. இது தெரியாமல் நான் பாட்டுக்கு எப்படா புத்தா கிளிச்ச பண்ணுறதுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு கத்திட்டு கிடந்தேன். புச்சுக் 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 இல்லை இப்படி அடிக்கடி சும்மா தெரியாமல் அவ்வளோதான்.
எவன்டா ஃபர்கட்டன் ஐலாண்டு பேர் வச்சான்? நான் மறக்கவே போகலடா. நான் இந்த ஐலாண்டை மறக்கலையே. என்ன சொல்றது? சி சோல்ஜர். பாயிண்ட் வைக்கிறேன் எங்க? இது ஒனிகே சும்மாவா? ஓ அதனால ஒனிகே சும்மானா வானோ ஒன் பீஸ் பார்த்தது உங்களுக்கு தெரியும். வானோ லேண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த லேண்டை வந்து யாருக்குமே தெரியாமல் பூட்டி மறைச்சி வச்சுருப்பாங்க. இங்கே 3 ஃபஸ்ட்டு இதில் எவன்கிட்ட ஹாக்கி இருக்க போதுன்னே தெரில கைஸ். அப்புறம் வந்து என்கிட்ட வந்து 2 ரேஸுக்கான வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஒன்று கோலு போட்டு தக்காளி வேற எல்லாம் பண்ணுறான். கர்மா முடிச்ச அப்சர்வேஷன்ல எதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று கோல் எடுக்கிறதா இல்லைன்னா சைபா இருக்கிறதா? மிஸ்டேக் டாப்லெட் போட்டு மொக்க மக்கா வேற லெவல். அந்த லெவலு இந்த லெவலு எந்த லெவலு கைஸ். அப்புறம் மிஸ்டேக் டாப்லெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கிராஃப்டி ஃபுட்டை அவேக்கன் பண்ணுறோம்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ போடு இல்லை மிஸ்டேக் டாப்லெட் கிடைக்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதா? அதுக்குள்ள ஃபஸ்ட்டு முடிஞ்சு அதான் கைஸ். இந்த மாதிரி பேசிக்கிட்டே வைக்கணும். பசியில் தான் இருக்குது, கிரைண்ட் பண்ணுவார். அப்புறம் இப்போ மேங்கோ இதில் போயிட்டாரா? அப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் என்ன ஏதோ ஒன் சர்வா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது இன்னொரு யூடியூப் ஆடு கேமிங் ஒருத்தர் அவரே வந்து நம்ம ஸ்கூலில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் வரமாட்டீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து கிரைண்ட் அடிப்போம். வணக்கம்டா மாப்பிள்ளை. வந்துட்டான்டா வந்துட்டான். இவன் வந்தாவே என் வேலை ஒழுங்காக நடக்காது. யாரு ப்ரோ வந்துட்டான் வந்துட்டேன்னு கேட்காதீங்க. நான் வந்துட்டேன். மைண்ட் வாய்ஸ் தான் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அவன் எனக்கு சங்கூதான் விட மாட்டான். ஏன்னா இந்த வீடியோ காப்பி ரைட் அடிச்சு விட்டுருவான் இல்லையா? இந்த வீடியோவை இதில் யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிக்கவே பண்ணிக்குவான். கைஸ் இதுக்கு முன்னாடியும் சேனல் வச்சுருந்தேன் 3K சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ வந்து இந்த பாலா போன மைண்ட் வாய்ஸ் என்ன பண்ணிடுச்சு, என்னை திட்ட வச்சிருச்சு. அதனால் என்னாச்சு, யூடியூப்லேருந்தே பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அத்தனை இது பண்ணி பார்த்தா எல்லா சப்ஸ்கிரைபரும் போயிடுச்சு. சேனல் திரும்ப ஸ்டார்ட்டே பண்ண முடியல. அந்த அக்கௌண்ட்டை டெலீட் ஆகிடுச்சு. போகலாம் நீங்களும் இதுவும் சொல்லிட்டு போயிட்டேன். இதுவும் 4 மிஸ்டேக் டாப்லெட் கிடச்சிச்சு. என்ன மிஸ்டேக் டாப்லெட் அவ்வளோ கஷ்டம் மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் எவ்வளோ
ஈஸியாக கிடைக்குது. ஒன்றுமே புரியல கைஸ். அப்புறம் பார்க்குறவங்க மறக்காம நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எந்த 2 டைம்ஸ் மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து காட் ஹியூமன் ஃபைட்டிங் சைடுக்கு ட்ரை பண்ணலாமா வேண்டாமா சொல்லுங்கள். கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். இது காட் ஹியூமனா சாங்வைனான்னு போட்டிருந்தோம். அது யாருமே கமெண்ட் போடல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. ஓகே 31க்கு வந்தாச்சு. ஸோ காய்ஸ் இப்படியே பேசிகிட்டே கிரைண்ட் அடிச்சோம்னு வைங்களேன், நம்ம அவ்வளோதான். வெறித்தனம் வெறித்தனம் வெறித்தனம். நான் இந்த சைடு மட்டுமே கிரைண்ட் அடிச்சாவே போதும். ப்ரோ ஆனால் C3 போகும்போது தான் ஜாலியாக இருக்கும். ஆனால் C3 என்ன அவ்வளோ சோஷியலபிள் இல்லைனாலும் C3ன்னு வந்தாலே கெத்து தான். அங்கே தான் எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஷார்க் ஆங்கர் நீங்கள் பாருங்க, நான் டிஃபென்ஸ்க்கு மொத்த ஸ்டாச்சு போட்டாங்க. அப்புறம் அடுத்து ஸ்வாடு தான். அவ்வளோ அம்புடு தான். இப்போயே ஸ்வாடு வந்து இப்போ ஸ்வாடுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாச்சு போட்டு வச்சுருக்கேன் தெரியாமல் ஒரு 3 ஸ்டாக்கை போட்டேன். அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு இந்த ரெங்கோக்கு கிடச்சிக்குது. நான் ஃபஸ்ட்டிலே என்ன சொன்னேன், செகண்ட் சி போனதுக்கப்புறம் இந்த ரெங்கோக்கு ஸ்வாடை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். கடைசியில் பார்த்தா C2 முடியும் போது கிடைக்குது. நாசமாக போகிறேன் அப்படின்னு ஆயிடுச்சு. யாரும் கவலைப்படாதீங்க. அப்புறம் நம்ம வந்து நிறைய கொலாபரேஷன் இருக்குது. வீட்டுக்கு வீடியோ நான் போடலான்னு இருக்கோம். ஒரு வீடியோ எடுத்தேன், எடிட் ஆயிடுச்சு. வீடியோ முடிஞ்சுன்னு வைங்களேன், அடுத்த வீடியோ கண்டிப்பாக C3 போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு கொஸ்டின் முடிச்சாச்சு. 143 போடு. 10 5 ஆட் பண்ண 40, 10 ஆட் பண்ண 45, 30 15 ஆட் பண்ணோம். இப்போ நம்ம 15 லெவல் மோர் கைஸ். இப்போ நான் செய்கிற ஒரு கொஸ்ட்டுக்குமே லெவல் 2 லெவல்ஸ் இருக்குன்னா கைஸ் நீங்கள் சொல்லுங்க, நம்ம ஏந்தில் வச்சுட்டே போகலாமா இல்லை ட்ராக்கும் ஓடிக்கலாமா? எதுவுமே போகல. ஏன்னா ஒரு ரேஸ் கூட கிடைக்கல கைஸ். நான் அந்த ஹெல்ஃபர் டார்ச் எடுக்கலான்னு பார்க்குறேன். சரி இந்த கோல் பிரெயினையாச்சும் எடுக்குவோம்மா. விடுவானா வேணுன்ற மாதிரி நானும் 10 லாபம் அடிச்சுட்டு ஒன்றுத்துக்கும் விளங்கல. ஏன்டா இந்த ரேஸில் வச்சாங்கன்னு இருக்கு. ப்ளஸ் 5 + 8னா 10 30 levels more. ஒரு கிரைண்டிங் மரண மாதம் தான் பண்ணுறோம். ப்ரோ அப்படிதான் ப்ரோ. என்னாச்சு, நான் கோஸ்டிக் அப்பில் பொண்ணு ஹெல்ஃபேர் டார்ச் கிடச்சிச்சு. முறையன்னு சொல்லிட்டு போய் அந்த அந்த கோல்ட் ட்ரெஸ் பண்ணுறவனுக்கு போய் கொடுக்க போகிறேன். ஒருத்தன் வந்து ஹே ஃப்ரெஷ் மீட்டுன்னு சொல்கிறான். எனக்கு காண்டாயிடுச்சு. இந்த அறாமப்பில் வரேன்னு சொல்லிட்டு ரைட்டு விட்டு அது க்ரஷர் போன்ஸுன்னு சொன்னேன்னா இப்போ இவ்வளோ காண்டாகி ரெங்கக்கு எடுத்து
டீமன் ஸ்லேயரை போட்டு முடிச்சுட்டான். தலைவன் பார்த்தா ஹேக் யூசர். அடங்கய்யா, ஹேக்கை யூஸ் பண்ணிட்டு என் ஹெல்ஃபேர் காற்று பிடிங்கிட்டேனா மென்டல். எப்படிலாம் திட்டக்கூடாதான் அப்படி இப்படிலாம் திட்டினேன். அப்புறம் கெய்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜஸ்ட் என் அக்கௌண்ட் பேண்ட் ஆயிருக்கும். இது பேண்ட் ஆயிருக்கும், ஹேக் ஆயிருக்கும். ஏன்னா எப்படி ஹேக் ஆயிருக்கும்னா, ஸோ நானும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இதாக போயிட்டு இருந்தேன்னா ஒரு ஸ்கிரிப்ட் யூஸர் வந்து உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டானா, நானே எப்படி கிரைண்டர் ஏன்னு தெரியாமல் சொல்லிட்டுருக்கேன், நீ வேற வந்து ஹெல்ப் இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னானா, அதுக்கு சரி உன் அக்கௌண்ட் இன்ஃபோ தரேன்னு சொன்னானா, நானும் அக்கௌண்ட் இன்ஃபோ தரமாட்டேன்னு சொன்னேன்னா, சரி இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு அவன் அக்கௌண்ட் இன்ஃபோன்னு பார்த்துக்கோன்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இவெல்லாம் டூப்ளிகேட்னு நினச்சிட்டு சரி சொல்லணும்னு சொல்லி பார்த்தா அப்படியே பாஸ்வேர்டை கரெக்டாக சொல்லிட்டான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், டாடா, see you, goodbye.